எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? காத்து இருக்கிறீங்களா? இன்ஸ்டாகிராம்ல பாக்குற பிள்ளைகள் இந்த சேனலை நீங்க என்ன செய்யுங்க, ஒருவேளை நீங்க ஃபாலோ பண்ணாட்டி ஃபாலோ பண்ணுங்க. அதுபோல யூடியூப் சேனல்ல பாக்குற பிள்ளைகள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுபோல நீங்க அவசர ஜெப தேவைகளுக்கு, அதுபோல நீங்க காணிக்கைகள் என்ன செய்றீங்க, ஆன்லைன் மூலமா அனுப்ப விரும்பினா உங்களுக்கு ஸ்கிரீன்ல சில நம்பர்கள் தெரியும். அதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய ஜெப தேவைகளை வாட்ஸ்அப்ல எங்களுக்கு என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்க. அதுபோல காணிக்கைகள் அனுப்புற பிள்ளைகள் நீங்க என்ன செய்யுங்க, இந்த நம்பர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், அதை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் போகலாமா? இந்த காலை வேளையில நீதிமொழிகளுக்கு எழுதின புஸ்தகம் 30வது அதிகாரம் 20வது வசனம், அப்படியே விபச்சார ஸ்திரீனுடைய வழியும் இருக்கிறது, அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். நல்லா கவனிங்க. இந்த காலை வேளையில இந்த விபச்சார ஸ்திரீ அப்படின்னா, இன்னைக்கு இந்த விபச்சார பாவத்துக்குள்ள இருக்கிற ஆணோ பெண்ணோ நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க செய்யற பாவம் அவர் சிந்தை அடைக்கப்பட்டிருக்கும். அவனுக்கு தெரியாது. இன்னொருத்தனுடைய மனைவியோட விபச்சாரம் செய்யறவனும் சரி, இன்னொருத்தனுடைய பாருங்க கணவனை கூட்டிக் கொண்டு தனக்கு சொந்தமாய் வச்சிருக்கிறவளும் சரி, அவள் செய்யற பாவம் அவளுக்கு பெருசா தெரியாது. அவள் அடுத்தவருடைய வாழ்க்கையை கெடுக்கிறன்னு தெரியாது. அதுபோல கர்த்தரை துக்கப்படுத்துறன்றது தெரியாது, கர்த்தரை வேதனைப்படுத்துறது தெரியாது. ஏன்னா இந்த புதிய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்கன்னா பவுல் எழுதுறாரு நிறைய இடத்துல, இந்த விபச்சார பாவத்தை பொருளாச பாவத்தை தான் அதிகமா மென்ஷன் பண்ணுவார். ஏன்னா மற்ற பாவம் எல்லாம் சரீரத்துக்கு புறம்பா இருக்கு, ஆனா விபச்சார பாவம் சரீரத்திலேயே பாவம் செய்யறதால அவன் ஆக்கினைக்கு தப்பான கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அதே போலதான் நீதிமொழிகள் 6 பின்னாடி படிச்சாலும் உங்களுக்கு அங்க என்ன செய்யறாரு, சாலமோன் எழுதுறாரு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த விபச்சார பாவம் அடுத்தவனுடைய மனைவி, அடுத்தவனுடைய கணவன், அது போல இன்னைக்கு ஒருவேளை திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் தவறான உறவுகளுக்குள்ள இருந்து இந்த காலை வேளையில யாரெல்லாம் இந்த வார்த்தையை பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுமா, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பா. ஏன்னா நீதிமொழிகள் 30:20 சொல்லுது, அவள் என்ன செய்யறாளா, அவள் தின்று அப்படின்னா என்ன, இன்னொருத்தருடைய சரீரத்தை வேட்டையாடி நான் ஒரு பாவமே செய்யல அப்படின்னுவாள். அப்ப அது எவ்வளவு பெரிய துக்கமா இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன செய்ய முடியல, ஜெபிக்க முடியல, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக முடியல, கர்த்தருடைய பாதத்துல அமர முடியல. நீ வேற எந்த பாவம் செஞ்சாலும் கர்த்தர் மன்னிச்சிருவாரு. ஆனா ஆண்டவரை அறிஞ்சதுக்கு அப்புறம், நான் திரும்பவும் சொல்றேன், ஆண்டவருக்கு அறிஞ்சதுக்கு அப்புறம் துணிகரமா செய்றீங்க பாத்தீங்களா பாவம், அந்த விபச்சாரம், அதுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது கஷ்டம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க பாவம் செஞ்சிருந்தா கர்த்தர் மன்னிச்சிருப்பாரு. ஏன்னா அவர் சொல்ற ரத்தத்தினால கழுவப்படுறோம். ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அந்த பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறாரு. ஆனா நீங்க ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம், ஆலயத்துக்கு போனதுக்கு அப்புறம் துணிகரமா ஊழியத்தை செஞ்சுட்டு ஒருவேளை நீங்க சபைக்கு போயிட்டு இந்த விபச்சார பாவத்துல இருந்த கேள்விக்குரிய போட்டுக்கொள்ளுங்க. பரலோகம் போகணும்னு நினைக்க முடியாது. நம்ம உலகத்துல வேணா மற்றவங்களை ஏமாத்தலாம், ஆனா கர்த்தரை ஏமாற்ற முடியாது. இந்த கால வேளையில யாரெல்லாம் இந்த ஆன்லைன் மூலம்